ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து மேக்ஸ் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வார வீக்லி டெஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கும் அதுக்கப்புறம் டைஸ் கணக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 25 சம் கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ் தான் இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி வந்து சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 12, 15, 20 மற்றும் 27 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு, அதாவது இவ்வளோ நம்பரால வகுப்படக்கூடிய இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா எல்சிஎம். ஸோ ஆக்சுவலா வந்து ஒரு நம்பர் எக்ஸ், இது எல்லாத்தையும் இந்த எக்ஸை வந்து இந்த எக்ஸை வந்து 15, 20, 27 இது எல்லாமே சேர்த்து வகுக்கும் போது மீதி இல்லாம வகுக்கணும். அப்ப அந்த எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 12, 15, 20, 27. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே காமன் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே காமன் நம்பர் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாம். இப்போ 3 நாளா எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 4 வரும், இங்க வந்து 5 வரும், 20 அப்படியே இருக்கும். ஸோ 9 இங்க வரும். மறுபடி 2 நாளா எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 2 வரும், 5 வரும், 10 வரும், 9 வரும். மறுபடியும் 2 நாளா எடுத்தோம் அப்படின்னா 1 வரும், 5 வரும், 5 வரும், 9. ஸோ அதுக்கப்புறம் 5 நாளா எடுத்தோம் அப்படின்னா 1, இங்க வந்து 1, 1, இங்க 9 இருக்கும். ஸோ இதுக்கு மேல போகாது. ஸோ அப்ப எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 9. ஸோ நான் குரூப் பண்ணிக்கிடுறேன். ஸோ 3 27, அடுத்து 2 10, அதுக்கப்புறம் ஒரு 2. ஸோ 27 2 மல்டிப்ளை பண்ணா 54, அதாவது ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 540. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 540 தான். ஸோ இப்போ நிறைய நம்பரால வகுப்படக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். அடுத்த சம் பாருங்க, 513, 1134 மற்றும் 1215 ஆகிய எண்களின் மீ போவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பருக்கு மீ போவ கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே பெரிய நம்பர் எதுன்னு எடுத்துக்கோங்க, 1215. இதுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1134. அதாவது 2 நம்பர் எடுக்கணும், அந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ இந்த 2 சூஸ் பண்ணலாம். ஆனா கிட்டத்தட்ட இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 சம்திங் வரும். அதே மாதிரி இதுவும் எடுத்தோம் அப்படின்னா இது நிறைய இருக்கும். ஸோ அதனால டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி அந்த 2 நம்பரை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1215, 1134. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கூட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த 2 கூட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5ல 4 போனா 1, ஸோ 11ல 3 போனா 8. ஸோ அவ்வளவுதான். அப்ப 81 தான் டிஃபரன்ஸ் வந்து வருது. அப்ப இது ஆப்ஷன்ல பாருங்க 81 இல்ல. அப்போ 81 வந்து, அதாவது இப்போ இதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 81 ஆப்ஷன்ல இல்ல. அதே மாதிரி 81ஆல எல்லா நம்பரும் டிவைடா ஆகாது. அப்ப இதை வந்து மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணணும். அப்ப 81 எதால 2ஆல பிரிக்க முடியாது. ஸோ 3ஆல டிவைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா 27, இங்க வந்து 3ன்னு வரும். அப்போ ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா 27 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா 27 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 27 தான். இப்ப இந்த 27ஆல எல்லா நம்பருமே டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யும், டிவைட் ஆகும். ஸோ அப்ப இன்னொரு ட்ரிக்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து 81ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னா இங்க வந்து, அதாவது நம்மளுக்கு இது வந்து 3ஆல வகுப்படும், 9ஆல வகுப்படும். அப்ப அந்த மாதிரி காம்பினேஷன்ல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து மீ போவ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா டேனா வகுத்தல் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இதுல வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும், சின்ன நம்பரா இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய நம்பரா இருக்கிறனால 2ஆல 3ஆல வருமானு சொல்லிட்டு தெரியாது. அப்ப 2ஆல முடியும், 2ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா அது ஈவன் நம்பரா இருக்கணும். அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து 2, 4, 6, 8, 10, அதாவது 0ஆல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா 2ஆல வகுப்படும். ஒரு நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு அதோட எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ அந்த ஆட் வந்து அந்த சம் வந்து நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து 3ஆல வகுப்படும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 5 1 6, 6 3 9. அப்போ 9ங்கிறது 3ஆல வகுப்படும். அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணும், 3ஆல வகுப்படும். அதே மாதிரி இதை பார்த்தோம் அப்படின்னா 1 1 2, அதுக்கப்புறம் 3 கூட்டினா 5 9. அப்ப இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, 3ஆல டிவைட் பண்ண நம்மளுக்கு இதுல ஆட் பண்ண 9 வருது, இதுலயும் 9 வருது. இதுல ஆட் பண்ணி பாருங்க 3 4 9. அப்போ
நம்மளுக்கு இந்த கூடுதல் வந்து 3 மடங்குகள் 3, 6, 9 இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா 3ஆல வகுப்படும். அந்த கூடுதல் வந்து 9, 18 அதாவது 9 மடங்குகளா வந்துச்சு அப்படின்னா 9ஆல வகுப்படும். அப்ப இந்த 3 நம்பருமே காமனா இப்ப எதால வகுப்படும் அப்படின்னா 9ஆல வகுப்படும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க 9ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் காமன் டைம் 3 வரும், கண்டிப்பா 3 தான் வரும். அப்படி போட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 27 தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ அப்படியே செக் பண்ணா இந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பாருங்க, 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை தனித்தனியாக வகுக்கும் போது மீதிகளாக 6 மற்றும் 5ஐ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து பாருங்க, இப்போ ஒரு நம்பர் வந்து 1557 வந்து வகுக்குது, ஒரு நம்பர் வகுக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, ரிமைண்டர் மீதி வந்து என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. அதே மாதிரி 2037 அதே நம்பரால வகுக்கும் போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 5 வந்து கிடைக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த மாடல் கணக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1657 இருந்து மீதியை வந்து கழிச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய நம்பர், அதாவது எக்ஸஸா இருக்கக்கூடிய நம்பரை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த நம்பர் நமக்கு என்ன செய்யும், ஃபுல்லா அந்த நம்பரால டிவைட் ஆகும். இப்ப என்ன அர்த்தம், 1657 இருந்து 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1651 வந்து கிடைக்குது. சோ அப்ப இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃபுல்லா வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரி 2037 இருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா 2032. அப்போ 2032ம் 1651 ஒரே நம்பரால மீதி இல்லாம ஈஸியா வந்து வகுப்படும். அப்ப நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வகுக்கும் எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பர் வேணும் அப்படின்னா இந்த கணக்குல வந்து HCF தான் கண்டுபிடிப்போம். ஸோ வகுபடும் எண் அப்படின்னா LCM கண்டுபிடிப்போம். வகுக்கும் எண் எது கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து HCF கண்டுபிடிப்போம். ஸோ இதுவும் நம்மளுக்கு பெரிய நம்பரா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய நம்பரை மேல போட்டுக்கோங்க, சின்ன நம்பரை வந்து கீழே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது கழிச்சிங்க அப்படின்னா 1 வரும், ஸோ 8 வரும், 3 வரும். சோ 381 வருது. அப்ப 381 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன்ல இல்ல. சோ அடுத்தால நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ உங்களுக்கு இதுல வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா 381 2ஆல என்ன செய்யாது, டிவைட் ஆகாது. அப்ப இதை வந்து மறுபடியும் 3ஆல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். 3ஆல வகுக்கும் போது பாருங்க, 1 3 3, 2 3 6, 7 3 21. ஸோ அப்போ ஆன்சர் எத்தனை, 127 தான். அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு நம்பர் வரும், அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். அது ஆப்ஷன்ல இல்லை அப்படிங்கும் போது மறுபடியும் அதை 2ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இது வந்து 2ஆல டிவைட் ஆகாது. அப்ப 2ஆல டிவைட் ஆகாத நம்பரா இருந்துச்சுன்னா அடுத்தால 3ஆல செக் பண்ணி பாருங்க. அப்போ 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 127 வருது. அப்ப ஆன்சர் வந்து என்னதுதான், 127 தான். இந்த மெத்தட் வந்து நார்மலாவே ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா டேனா வகுத்தல் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா பகா எண்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீப்போரம் மற்றும் மீச்சுமை வந்து 11 மற்றும் 693 கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் 77 அப்படின்னா மற்றொரு எண்ணை காண்க. இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். இந்த ப்ராடக்ட் ஆஃப் HCF அண்ட் LCM இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதாவது 2 நம்பரினுடைய LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்றது அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ அப்ப இதுல எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. LCM என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 693 கொடுத்திருக்காங்க. HCF என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 11 கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் 77 கொடுத்திருக்காங்க. அப்ப இன்னொரு நம்பர் வந்து B. ஸோ இந்த மாதிரி கணக்கு ஃபுல்லாவே டேலி ஆகிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 11ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 வரும். இங்க 7ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9763 9763. அப்ப ஆன்சர் என்னது, 99. ரொம்ப ஈஸியான டைரக்ட் சம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 99. அடுத்து பாருங்க, 12 15 18 27 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிக பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா இந்த மாதிரி கணக்கெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா LCM தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது, 9990. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 12 15 18 27 இது எல்லாத்துக்கும் நம்ம LCM வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் வந்து 3. ஸோ இப்போ 4 வரும், அதுக்கப்புறம் 5 வரும், ஸோ 6 வரும், அடுத்து வந்து 9 வரும். மறுபடியும் 2 2ஆ பார்த்துக்கலாம். ஸோ 2ஆல பண்ணும்போது 2 5 3 9. அடுத்து 3ஆல பண்ணும்போது 2 5 3 1
ஸோ 1 1 அதுக்கப்புறம் 3ன்னு வரும். இதுக்கப்புறம் காமன் டைம் கிடையாது. அப்ப எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 3 2 3 2 5 3. ஸோ இது ரெண்டே குரூப் பண்ணி வச்சுக்கலாம், 10ன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு என்ன வருது? 6 27, அதுக்கப்புறம் 2 3 9 27 2, அதுக்கப்புறம் 10. ஸோ 54 540. அப்ப இந்த நம்பரால டிவைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பர் எதால டிவைட் ஆகணும்? 540ஆல டிவைட் ஆகணும். 540 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ நம்மளுக்கு இப்ப எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 540 கிடைச்சிருக்குது. மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன எடுத்திருக்கோம்? நம்மளுக்கு 9999 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். சோ இப்ப நம்ம ஆப்ஷனை வச்சு ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 9999 540ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ சார் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ 459 இந்த 9 இருக்கும்போது இது வரும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 8 வரும். ஸோ 8ஆல போடும்போது 0, என்னால் 32, மீதி 3, 5 40, 43. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இங்க 9 வரும். 9ல 2 போனா 7, 5ல 3 போனா அப்ப 279. மீதி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 279 கிடைக்குது. அப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா அந்த நம்பர்ல இருந்து 9999ல இருந்து இந்த மீதியை கழிச்சிட்டோம் அப்படின்னா 279 கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ கீழே போட்டு கழிச்சுக்கோங்க, அப்போ ஈஸியா இருக்கும். 0 2 7 9. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9720 தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மிகப்பெரிய 4 இலக்க என்ன அந்த எல்சிஎம்மால டிவைட் பண்ணிட்டு மீதி என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த 9999ல இருந்து மீதியை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். அப்ப ஆன்சர் வந்து 9720 தான். அடுத்து பாருங்க, 55 75 மற்றும் எக்ஸின் மீச்சிம மற்றும் மீப்போ வந்து 5775 மற்றும் 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸினுடைய மிக சிறிய மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. 3 நம்பருக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 2 நம்பர்னு கொடுத்தா ஏ இன்டு பின்னு போட்டிருப்போம். ஆனா இங்க வந்து 3 நம்பர் கொடுத்திருக்காங்களா? அப்ப 3 நம்பருக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஹெச்சோட மல்டிபிள்ஸ் வரும். இப்ப காமன் ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா எல் இன்டு ஹெச் பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி இன்டு சி. அதுக்கு நமக்கு n டேர்ம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்னோட வேல்யூ எத்தனை? இப்போ 3 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துப்போம். அப்ப 3 மைனஸ் 1 வந்து 2 ஆயிரும். ஸோ இது ஒரு பேசிக் ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்ப என்ன வரும்? நமக்கு எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 5775 கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து 5. அப்ப 2 வாட்டி 5 போடணும். ஏபிசில 55 75 அதுக்கப்புறம் எக்ஸ். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 5ஆல கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 11 கிடைக்கும். இது 5ஆல கேன்சல் பண்ணும்போது 1 5 15 கிடைக்கும். ஸோ மறுபடியும் 5ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க வந்து 1 1 5 5. ஸோ அதுக்கப்புறம் இதை 11ஆல கேன்சல் பண்ணும்போது 1 0 5 கிடைக்கும். 3ஆல கேன்சல் பண்ணும்போது 3 9 5 15. அப்ப எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 35. இப்போ மிகச்சிறிய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3வது எண் நம்மளுக்கு எதுவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 35 தான் இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 35 தான். எது பண்ணக்கூடாது அப்படின்னா எல் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டைம்ஸ் வந்து கூடும்போது இந்த ஃபார்முலா வந்து என்ன செய்யுது? காமன் ஃபார்மெட். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலால போடும்போது இது கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இந்த சம் பாருங்க, 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறையில் பதிக்கக்கூடிய சதுர ஓடுகளின் மிகச்சிறிய எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரூம் வந்து நமக்கு செவ்வக வடிவத்துல இருக்கு. அப்ப டைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்குது. எத்தனை டைல்ஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைல்ஸோடைய பக்க அளவு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஈக்குவலா என்ன செய்யணும்? பிரிக்கணும். இந்த பக்கம் பார்த்தாலும் சேமா பிரிக்கணும், இந்த பக்கம் பார்த்தாலும் இந்த அளவுகள் வந்து சேமா மீதி இல்லாம பிரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 அளவுகளுக்கும் ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ஹெச்எஸ்எஃப் தான் டைல்ஸோடைய பக்க அளவா இருக்கும். ஸோ இப்போ மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஒரே அளவா மாத்திக்கலாம். அப்ப நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் அப்படிங்கும் போது 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க 15 மீட்டர் அப்படின்னா 1500 சென்டிமீட்டர் பிளஸ் ஒரு 17 அப்படிங்கும்போது 1517 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் அளவு எத்தனை? 1517 சென்டிமீட்டர்னு வரும்.
ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 9 மீட்டர் அப்படின்னா 900 சென்டிமீட்டர். 900 பிளஸ் 2 902 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஹெச்சிசிஎஃப் தான் நமக்கு டைல்ஸ் உடைய பக்க அளவு. ஸோ ஏ அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து பெரிய நம்பரா இருக்குது, நமக்கு காமன் டேம் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நார்மலா டேன் ஆகுத்தாலும் போடலாம். நம்ம நார்மலா இந்த கழிச்சு போடுவோம்ல அதே மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா வகுத்து போடுவோம், வகுத்து போடுற மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா வரும். ஸோ இதுல வந்து நான் வகுத்து வகுத்து சொல்லி தரதானே, வகுத்து போடுறதா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரை உள்ள போட்டுட்டு வெளியில வந்து சின்ன நம்பரை வந்து உள்ள. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைம் தான் இருக்கும். அப்ப 902. அப்ப இதை வந்து கழிச்சாங்க அப்படின்னா 5 கிடைக்கும், 1 கிடைக்கும், இங்க வந்து 6 கிடைக்கும். இப்ப ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 615 மீதிய வெளியில போட்டுட்டு உள்ள வந்து நம்ம இங்க இந்த சைட்ல என்ன போட்டோமோ அந்த நம்பரை வந்து உள்ள போடுங்க. அப்ப இதுல வந்து வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 615 வரும். ஸோ இப்போ இதை மாதிரி மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், கழிக்கலாம். ஸோ கழிக்கும் போது இங்க 7 கிடைக்கும், இங்க வந்து 8 கிடைக்கும், 287. ஸோ மறுபடியும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், 287 வெளியில போட்டுட்டு 615 வந்து உள்ள போடுவோம். ஸோ 615. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 டைம் வரும். ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா 14 மீதி 1, 16 17 மீதி 1, 574 வருது. ஸோ இப்போ இதை கழிச்சிங்க அப்படின்னா 1 கிடைக்குது, 4. ஸோ 41. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், 41 வெளியிலவும் 287 உள்ளவையும் போடணும். அப்ப 287 போடும்போது இந்த 7ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 287. மீதி வந்து 0 வருதா. அப்ப எந்த நம்பரால வகுக்கும் போது மீதி வந்து 0 வருதோ அதுதான் வந்து ஹெச்சிசிஎஃப். அப்ப இதுல நமக்கு 41ஆல வகுக்கும் போதுதான் மீதி வந்து 0 வருது. அப்ப இந்த 2 நம்பருடைய ஹெச்சிசிஎஃப் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 41. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 1517 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 902 சென்டிமீட்டர். இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 41 சென்டிமீட்டர். இந்த 41 சென்டிமீட்டர் தான் டைல்ஸ் உடைய பக்க அளவு. இப்ப இந்த ஓடுகளின் எண்ணிக்கை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அறையினுடைய பரப்பளவை இந்த டைல்ஸ் உடைய பரப்பளவால வகுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஓடுகளினுடைய எண்ணிக்கை வரும். அறையினுடைய பரப்பளவு என்ன வரும், நம்மளுக்கு நீளம் இன்ட்டு அகலம் தான், 1517 × 902. கீழே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 41 × 41. அப்ப இதை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு 22 வரும். இதை கேன்சல் பண்ணும்போது 37 வரும். ஸோ 37ஐயும் 22 2ஆ பிரிச்சுக்கலாமா. ஸோ 11 பிரிச்சுக்கலாம். இப்ப இதை வந்து பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 74 வரும். ஸோ 74 × 11. அப்ப 4 இங்க வந்து 11 8. ஸோ 814 தான் இதனுடைய ஆன்சர். சரி, நம்ம கிளாஸ்லயே சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாடல தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு வந்து இந்த மாடல தான் பண்ணணும். அடுத்து 36,298 என்ற எண்ணிலிருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழிக்கும் போது அது 78ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாருங்க, 36,798. நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நம்பரை கழிக்கும் போது அது ஃபுல்லா என்ன பண்ணணுமா 78ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 78ஆல வகுத்துட்டு மீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலான வகுத்தலே போட்டுக்கலாம். சோ வெளியில வந்து 78 போட்டுக்கோங்க. இப்போ மீதியை மட்டும் கழிச்சிட்டோம், மீதி என்ன வருதோ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஃபுல்லா வந்து டிவைட் ஆகும்னு அர்த்தம். சோ இது வந்து நம்மளுக்கு 3ஆல போட்டோம் அப்படின்னா 4ஆல போடலாம். சோ 4ஆல போட்டோம் அப்படின்னா 4 32, 7 28, 31. ஸோ இப்போ கழிச்சோம்னா 5 வரும், இங்கே 5 வரும், 599. ஸோ 7 28, 7 35, 42, 6 போடலாம். 6 போட்டோன்னா 5 40, 48, 7 42, 46. ஸோ 1 7 போடலாம்.
7 போடும்போது 54 வருது. சோ பாருங்க மீதி வந்து நம்மளுக்கு இதுல 60 கிடைச்சிருக்குது. அப்ப என்ன அர்த்தம், இந்த 60 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 60 கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து ஹோலா வந்து டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்னதுதான் 60 தான். அப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 36,738 வரும். அப்ப இது வந்து நமக்கு என்ன செய்யும், ஃபுல்லா வந்து 78ஆல டிவைட் ஆகும். இது நார்மலா நம்ம வகுத்தல் மெத்தட்லயே நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 2000 எக்ஸ் என்ற மிக சிறிய எண்ணை கூட்டும் போது கிடைக்கும் எண்ணானது 12, 16, 18 மற்றும் 21 வகுப்படும் எனில் எக்ஸின் இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நார்மலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு 2000 அது கூட ஒரு எக்ஸ கூட்டும் போது அந்த நம்பர் என்ன பண்ணுமா, 12, 16, 18, 21 என்ன செய்யும், வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே காமனா ரெண்டை வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ 6 வரும், இங்க 8 வரும், இங்க வந்து 9 வரும், 21 வரும். அடுத்து 3 வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2, 8, 3, 7. அடுத்து 2ஆல பார்த்தோம் அப்படின்னா 1, 4, 3, 7. சரி காமன் நம்பர் இல்லை. இப்போ மீதியை வந்து பாருங்க, இப்போ 2, 3, 2, 4, 3, 7. ஸோ 21 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 8, 168 இன்ட்டு 6. ஸோ 6ஆல மல்டிப்ளை பண்ணுது 38, 6, 36, 40, 6, 6. ஸோ 1008 வருது. இந்த 1008 மடங்குகள் எல்லாமே இது எல்லாத்தையும் வகுப்படும். இந்த 1008 மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 1008 வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், எந்த நம்பரால ஃபுல்லா வகுப்படும். ஆனா என்ன இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 சம்திங் கொடுத்துருக்காங்க. இப்ப 2000 வேல்யூ வரும். அப்ப இதை என்ன பண்ணலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2016 கிடைக்கும். இப்ப 2000க்கு அடுத்தால இது அளவு வகுப்படக்கூடிய 12, 16, 18, 21 வகுப்படக்கூடிய நம்பர் எதுனா 2016 தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து 1008 வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அதுக்கு பக்கத்து 1000 கூட கூட்டும் போது அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதே எடுத்துக்கலாம். ஆனா நம்மளோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 கொடுத்ததுனால நம்ம 2000க்கு, அதாவது நம்மளுக்கு இந்த நம்பரால வகுப்படக்கூடிய நம்பர் 2000க்கு பக்கத்துல வரக்கூடிய நம்பரா இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது 2016 வருது. இப்ப இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்ப 2000 கூடல இந்த 16 கூட்டும் போது அந்த நம்பர் என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த 12, 16, 18, 21 வகுப்படுது. அப்ப இந்த 2000 கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்றோம், 16. அப்ப எக்ஸோட வேல்யூ எத்தனை, 16. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது, 7. இந்த கணக்கு வந்து இந்த மாடல்ல தான் பண்ணணும். அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீச்சமானது மீபோவை போல 44 மடங்கு. அப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்சிஎம் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். மீச்சமா அப்படிங்கறத எப்படி கொடுத்துருக்காங்க, HCF போல 44 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம்மையும் HCFையும் கூட்டும் போது நம்மளுக்கு 1125 கிடைக்குது. ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25. அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பாருங்க, நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா L plus H is equal to 1125. அப்ப எல்லோட வேல்யூ வந்து 44H சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 44H plus H is equal to 1125. அப்ப என்ன வருது, 45H is equal to 1125. இப்ப H ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, 1125 டிவைடட் பை 45. அப்ப 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 9ன்னு கிடைக்கும். 2 10, 2 10 5. மறுபடியும் 3ஆல கேன்சல் பண்ணும்போது 7 3 21, 5 3 15. மறுபடியும் 3ஆல கேன்சல் பண்ணும்போது 2 3 6, 5 3 15. அப்ப 25. H ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது, 25. இப்ப H வந்து 25 இருந்துச்சுன்னா L நம்மளுக்கு என்ன வரும், 44 × 25. அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H வந்து 25. இப்போ H is equal to
25னா L ஈக்குவல் என்ன வரும் 25 இன்ட்டு 44. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் LCM into HCF ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் A இன்ட்டு B. இப்போ இதில் எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ வந்து 25 இன்ட்டு 44, ஹெச்சோட வேல்யூ வந்து 25. ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 25 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 25 என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். 25 இன்ட்டு 4 இன்ட்டு 11 ஈக்குவல் டு B. இப்போ 4 இன்ட்டு 25 என்னவாயிரும் 100 இன்ட்டு 11. அப்போ ஆன்சர் என்னது 1100 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்து இரு எண்களின் மீட்பு மற்றும் மீச்சுமை வந்து 13455 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 75க்கும் 125க்கும் இடையில வந்து அமைந்துள்ளது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எல்சிஎம்மோட வேல்யூ வந்து 455 கொடுத்துருக்காங்க. HCF ஓட வேல்யூ வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இன்னும் ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75க்கும் 125க்கும் இடையில. இப்ப பாருங்க நம்மளுக்கு HCF வந்து ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய நம்பர். அப்ப நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து 75க்கும் 125க்கும் இடையில இருக்குது அப்படின்னா அது எதனுடைய மடங்கா இருக்கணும் 13உடைய மடங்கா தான் இருக்கணும். 13னுடைய மடங்குல வரக்கூடிய நம்பரை பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு கிட்டத்தட்ட எல்லா நம்பருமே 13உடைய மல்டிபிள்ஸ்ல தான் வந்து இருக்குது. ஸோ 13 வந்து நம்மளுக்கு வந்து அப்ப இதுல வந்து நமக்கு எல்லா நம்பருமே கிட்டத்தட்ட நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 13உடைய மடங்குகள் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். L இன்டு H இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் A இன்டு B அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ பாருங்க L ஓட வேல்யூ 455, H ஓட வேல்யூ 13. ஒரு நம்பர் என்னவா இருக்கும் நம்மளுக்கு அதாவது ரேஷியோ ஃபார்மெட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா X:Y. அப்ப நம்மளுக்கு எல்சிஎம் HCF மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த நம்பர் என்னவா மாறும் நம்மளுக்கு XH அதுக்கப்புறம் YH அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து XH எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ வந்து YH அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு பதிலா வந்து நம்ம என்ன பண்ணலாம் XH போடலாமா. இப்போ XH போடும்போது 13 அதனுடைய மடங்கா இருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே Xன்னு எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே நம்ம வந்து 13 இன்ட்டு Y அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 13 நமக்கு எடுத்துக்கிறோம் கேன்சல் ஆயிரும். ஸோ 13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 3 13 நமக்கு வந்து 39ன்னு வரும். 5 இப்போ X இன்ட்டு Y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது 35ன்னு வருது. இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 35 கிடைக்கும் 7 இன்ட்டு 5 தான். அப்போ அந்த ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 7:5. அப்போ 7:5 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். X இன்ட்டு Hன்னு பார்த்துருக்கோம். அப்போ 13 இன்ட்டு X, இன்னொரு நம்பர் வந்து என்னது 13 இன்ட்டு Y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 13 7 ஒரு நம்பர், அதே மாதிரி 13 5 வந்து ஒரு நம்பர். 13 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 65 தான் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு நம்பர் என்ன கேட்டிருக்காங்க 75க்கும் 125க்கும் இடையில இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா இந்த நம்பர் வராது. அப்ப 13க்கு 7 பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் 91. இப்ப ஆன்சர் வந்து இதுல என்னதான் 91 தான். இப்ப இது ரேஷியோ ஃபார்மெட்ல எடுத்து பண்றோம். ஸோ 13னுடைய மடங்குகள் தான் வரும். நம்ம நார்மலா அந்த நம்பர் வந்து A:Bன்னு எடுத்துக்கலாம், எதனால எடுத்துக்கலாம் X:Yன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நம்பரா மாத்தும் போது என்ன எழுதுவோம் அப்படின்னா AX BXன்னு எழுதுவோம். இந்த X அப்படிங்கிறது என்னது அப்படின்னா HCF தான். ரெண்டுக்குமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் HCF. அப்போ ஒரு நம்பர் 13A, இன்னொரு நம்பர் வந்து 13B. அப்ப இதை நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது 13லாம் கேன்சல் ஆயிட்டு A இன்டு B ஆர் X இன்டு Y இதனால ஓகே தான். அப்ப அந்த ரெண்டு நம்பரை அதாவது அந்த ரேஷியோட பார்ட்டை மல்டிப்ளை பண்ணா 35ன்னு வரும். அப்ப நம்மளுக்கு எப்படி வரும் 7 இன்ட்டு 5 தான் வரும். ஒரு நம்பர் 7னுடைய மடங்கா இருக்குது, இன்னொரு நம்பர் 5னுடைய மடங்கா இருக்குது. அப்ப ரெண்டுக்குமே பொதுவா இருக்கிறது 13 அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 7ஐயும் 13ஐயும் ஒன்னா மல்டிப்ளை பண்றோம், அடுத்து 5ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்றோம். நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75க்கும் 125க்கும் இடையில அப்படிங்கிறதுனால நம்ம எதை சூஸ் பண்றோம் 7 இன்ட்டு 13 91. ஏன்னா கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பருமே ஒரு நம்பர் 65, இன்னொரு நம்பர் 91. ஆனா நம்மளுக்கு சூஸ் பண்றது
75க்கும் 125க்கும் அப்படிங்கிறதுனால இந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 4 மணிகள் வந்து 12 வினாடி 15 வினாடி மற்றும் 20 வினாடி மற்றும் 30 வினாடிகளுக்கு எழுப்ப தொடங்குகின்றன. 8 மணி நேரத்தில் அவைகள் வந்து எத்தனை முறை ஒரு சேர ஒலிக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மீண்டும் ஒரே மாதிரி எப்போ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிப்போம். ஸோ 12, 15, 20, 30. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஸோ காமனா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 போட்டுக்கலாம். ஸோ 2 போடும்போது 6, 15, 10, 15. ஸோ அதுக்கப்புறம் 3 போட்டோம் அப்படின்னா 2, 5, 5. மறுபடியும் 5 போட்டோம்னா 2, 1, 2, 1. ஸோ இதுக்கப்புறம் காமன் டைம் கிடையாது, அப்படியே விட்டுருக்கலாம். 2 இருக்கு, 2 காமனா எடுத்தோம் அப்படின்னா 1, 1, 1. ஸோ அவ்வளவுதான். அப்ப இதுல வந்து பாருங்க 2 × 5 × 3 × 2. அப்ப என்ன வரும் 10, 6. அப்ப 60 வினாடிகளுக்கு ஒரு முறை அது என்ன பண்ணும், மீண்டும் வந்து ஒலிக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 8 மணி நேரத்துல அது எவ்வளவு மணி நேரம். அப்ப இதை ஃபுல்லத்தையும் மணியா வந்து மாத்தணும். அப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து 1 நிமிஷம். 1 நிமிஷத்துல அது எத்தனை வாட்டி, அதாவது 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா அது என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் ஒலிக்கும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப மறுபடியும் எல்லாத்தையும் 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, 8 ஹவர். இந்த 8 ஹவரை நான் நிமிஷமா மாத்துறேன். அப்ப 8 வந்து நிமிஷமா மாத்தும் போது என்ன வரும், 60ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 480 நிமிடங்கள். அப்ப 480 நிமிடங்கள்ல எத்தனை மணி நேரம் ஒழிச்சிருக்கும் அப்படின்னா 1 நிமிடத்தால வகுத்தோம் அப்படின்னா 480 தடவை ஒழிச்சிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே டைம்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். அதுல இருந்துதான் அவங்க ஆட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ எத்தனை தடவை அப்படிங்கும் போது லாஸ்டா என்ன பண்ணும், 1 வந்து ஆட் பண்ணும். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 481 தான் ஆன்சர். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா they will ring together னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 bells ringing together. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றது ஒரே மாதிரி ஒலிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ அதையும் நம்ம சேர்த்து தான் அதை கவுண்ட் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் 480, அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் தடவைக்கு அப்புறம் 480 தடவை ஒழிச்சிருக்கும். அப்போ மொத்தமா பார்க்கும்போது 481 தான் ஆன்சர். அடுத்து இந்த ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு 2x² - 1 2x² - x - 1 4x² + 8x + 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபேக்டரைசேஷனே போட்டுடலாம், அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னது கொடுத்துருக்காங்கன்னா 2x² - x - 1. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணா -2 வரணும், இது வந்து -1 வரணும். அப்போ என்ன வரும், நம்மளுக்கு வந்து 2ம் -1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -1 வருது. அப்போ இதுல வந்து நம்மளுக்கு பெரிய நம்பர்ல தான் மைனஸ் வரணும். அப்போ இதை பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கீழே நம்பர் இருந்துச்சுன்னா /2 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது -1 கிடைக்கும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா முன்னாடி அப்படியே ஒரு எக்ஸ் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் -1 ஒரு டைம். இங்க என்ன கிடைக்குது, எக்ஸ் + 1/2 இருக்கும். இந்த 2 மட்டும் காமனா எடுத்து இந்த 2 அந்த பக்கம் போகும், 0வோட மல்டிப்ளை பண்ணி கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி இருக்கக்கூடிய டைம் 2x + 1. ஸோ இதோடைய வேல்யூ இது. அதே மாதிரி 4x² கண்டுபிடிச்சிக்கலாம். 4x² + 8x + 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 போட்டோம் அப்படின்னா 4 × 3 12 வரணும், ஆட் பண்ணா 8 வரணும். ஸோ 6 2 8 வரும், ஆட் பண்ணா 8, 6 2 12. சரி கரெக்டா வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய நம்பரால டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது பாருங்க இங்க வந்து 1 கிடைக்கும், இங்க வந்து 2 கிடைக்கும், இதை வந்து 3 கிடைக்கும், 2. அப்படியே எக்ஸ் போட்டோம் அப்படின்னா எந்த சிம்பிளும் இல்லைன்னா பிளஸ் இருக்கதாட்டா இருக்கும். அப்ப இதை நம்ம கீழே உள்ள நம்பர் மட்டும் சைட்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 2x + 3 ஒரு ஃபேக்டர், இங்க வந்து என்ன வரும் 2x + 1 வந்து ஒரு ஃபேக்டர். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், 2x + 3 × 2x + 1. இப்போ பாருங்க ஹெச்சிஎஃப் என்னது, 2 டேர்முக்குமே காமனா இருக்கக்கூடியது எது, அப்ப 2க்குமே காமனா இருக்கக்கூடியது என்னதான் 2x + 1 தான். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 2x + 1 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க இந்த மீப்பெரு கோவைகளின் 2 கோவை கொடுத்துருக்காங்க. அதோடைய ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ வந்து x - k இருந்துச்சுன்னா k ஓட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். x - k ஓட வேல்யூ நான் 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்ப என்ன எடுத்துக்கலாம், x = k அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுறேன். ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப x ஓட வேல்யூ வந்து k இருந்துச்சு அப்படின்னா ak² + pk + c. அப்ப நமக்கு இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், ஏன்னா எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 0 எல்லா இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே என்னது, ஹெச்சிஎஃப் மடங்குகளா தான் அந்த எண்ணும் சரி கோவையும் சரி இருக்கும். அப்ப இதுல வந்து ஹெச்சிஎஃப் நம்ம 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 × ஏதோ ஒரு டேர்ம் தான் கிடைக்கும். அப்ப அதோட வேல்யூ என்னது 0 தான்.
அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கேயும் AK² பிளஸ் NK பிளஸ் P. அப்போ இதுவும் தான் ப்ராடக்ட் ஆஃப் த HCF தான் இருக்கும். HCF இன்ட்டு ஏதோ ஒரு டேம் வரப்போகுது. அப்போ இதோடைய ஓவரால் வேல்யூவும் 0 தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? AK² பிளஸ் PK பிளஸ் C ஈக்குவல் டு இங்கே AK² பிளஸ் NK பிளஸ் Pன்னு கிடைக்கும். இங்கே உள்ள AK² அந்த இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேலாம் ஒரு சைடு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? PK மைனஸ் NK ஈக்குவல் டு P மைனஸ் சின்னு கிடைக்கும். இதுல காமனா கேயை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா B மைனஸ் N ஈக்குவல் டு P மைனஸ் சின்னு கிடைக்கும். இப்போ கேயோட வேல்யூ என்ன கிடைக்குது? P மைனஸ் சி டிவைடட் பை P மைனஸ் N. அவ்வளவுதான். இந்த மாதிரி கணக்குல வித்தியாசமா கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. P மைனஸ் சி P மைனஸ் N. ஆன்சர் வந்து இதுதான். இதுல நம்மளாதான் எடுத்துக்கிட்டோம். HCF வேல்யூ பல்லுறுப்புக்கோவை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து வேல்யூ எடுத்து பண்ணலாம். இப்போ X மைனஸ் கேயோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ 0 ஆயிரும். இதோட வேல்யூ என்ன செய்யணும்? 0 ஆயிரும். அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அடுத்த இரு எண்களின் மீப்பவை வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. மீச்சமா வந்து 252 எனில் அந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல வந்து எப்படி கேட்கும் அப்படின்னா எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க 252, HCF வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் ரேஷியோ ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். அப்போ ரேஷியோ போது A:B அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர் AXன்னு எடுப்போம், இன்னொரு நம்பர் BX. X தான் என்னது? HCF. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்டுக்குமே பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் தான் HCF அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 9A இருக்குது, இன்னொரு நம்பர் என்னது இருக்குது? 9B இருக்குது. இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? L இன்ட்டு H ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 9A, இன்னொரு நம்பர் வந்து 9B. இப்போ எல்லோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 252 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 9A இன்ட்டு 9Bன்னு சொல்லிட்டு வரும். 9 என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் 9ஆல கேன்சல் பண்ணும்போது 52, 18, 28. அப்போ A இன்ட்டு B ஈக்குவல் டு என்னது? 28. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 28 வரும். அப்ப என்னென்ன காம்பினேஷன்லாம் வரலாம்? அது எப்படி இருக்கணும்? சார்பகா எண்களா இருக்கணும். பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா 1 இன்ட்டு 28 வரலாம், 1 இன்ட்டு 28 வரலாம், 2 இன்ட்டு 14 வரலாம். ஆனா இது என்ன? நமக்கு சார்பகா எண்கள். அப்ப ரெண்டுக்குமே சார்பகா எண்கள் கிடையாது. ரெண்டுக்குமே 2 மறுபடியும் காமனா வரதுனால இது எடுக்கக்கூடாது. அடுத்தல பாருங்க 3 போட்டோம் அப்படின்னா 3ஆல வராது. ஸோ 4 போட்டோம் அப்படின்னா 4 இன்ட்டு 7, 7 நாள் 28 வரும். சப்போ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வராது. அப்போ 4 இன்ட்டு 7 தான் கரெக்டான வேல்யூ. அப்போ 4 இன்ட்டு 7 வர மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்? இதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணனா ஒரு நம்பர் என்ன வரும்? 9A. அப்போ 9 இன்ட்டு 4 ஒரு நம்பரா இருக்கும். அடுத்து 9 இன்ட்டு 7 வந்து ஒரு நம்பரா இருக்கும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்னது? 36, 63. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 99. இப்போ ஆன்சர் வந்து 99 தான். ஸோ அந்த எண்களை பத்தி எந்த ஒரு க்ளூவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரேஷியோ ஃபார்மேட்ல எடுத்துட்டு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ அடுத்த சம் பாருங்க. டைஸ்ல கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் டு 2 என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 2 டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸும் செகண்ட் டைஸையும் காமன் நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ காமன் நம்பர் என்னது? 2 இருக்குது. அதே மாதிரி 2னுடைய கிளாக் வைஸ் பொசிஷன் தான் இந்த டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டைஸோடைய கிளாக் வைஸ் தான் இந்த டைஸ். ஸோ 2க்கு பார்த்தோம் அப்படின்னா அதை கிளாக் வைஸ்ல எழுதும்போது 5, 1ன்னு வரும். அதே மாதிரி அந்த 2 போட்டுட்டு கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது 6, 3ன்னு வரும். அப்ப இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது. அப்ப 2க்கு ஆப்போசிட் என்னது? இதுல வராத நம்பர் 1, 2, 3, 4 தான் வரல. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னது? 4. நம்பர் அதில் இல்லைன்னா கூட கிளாக் வைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காமனா சொல்லிடலாம். ஒரு நம்பர் வந்து காமனா இருக்குது, வேற 2 நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா மத்த 2 நம்பருமே அதுக்கு ஆப்போசிட்டா அமையும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இதுல 2 தான் காமனா இருக்குது, மீதி உள்ள 2 நம்பர் இது அதுக்கு என்ன செஞ்சிடும்? ஆப்போசிட்டா அமைஞ்சிரும். அப்ப 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்கிறதுனால இல்லாத நம்பர் என்னது? 4 தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க. which of the following cubes in the answer figure cannot be made on the basis of the unfold cube in the அப்ப இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது, அதாவது நம்ம இதை வந்து ஃபோல்டு பண்ணும்போது எந்த டைஸ் வந்து இதுல கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இந்த டைஸ் வந்து இந்த இதுல அதாவது நம்ம இதை வந்து ஒரு டைஸ் வந்து விரிச்சிட்டு மடக்கும் போது அந்த பொசிஷன் நம்ம பார்ப்போம். ஆப்போசிட்ல இருக்குதா இல்லைன்னா ஒரே பக்கத்துல இருக்கா, அட்ஜசன்ட் சைடா இருக்கா, ஆப்போசிட் சைடா இருக்கான்னு பார்ப்போம்.
ஸோ அப்படியே ஃபோல்டு பண்ணும்போது இதுல எது வந்து அதுக்கு கரெக்டா வராதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரு இதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ள ஒண்ணு விட்டு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப இந்த டாட் போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா இந்த கிராஸ் போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா இந்த 4 டாட் வச்சிருக்கிறது. அடுத்து இந்த ஹெக்ஸகனுக்கு ஆப்போசிட் என்னதுன்னா ஹெக்ஸகனுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா இந்த 2 கோடு வர்றது. சோ அவ்வளவுதான். இப்ப எல்லாமே வந்துட்டா. அப்ப இதுல வந்து ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு என்ன வரக்கூடாது, அட்ஜசண்டா வரக்கூடாது, ரெண்டா பக்கம் ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அப்ப இதுல வந்து பாருங்க ஸ்டார் இருக்குது, அடுத்து வந்து டாட் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்டார் இருக்குது, கோடு இருக்குது. இது எல்லாமே வேற வேறதான். ஏன்னா இந்த ரெண்டும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது, இந்த ரெண்டும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது, இந்த ரெண்டும் ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அப்ப இதுல டாட் இருக்குது ஆனா கிராஸ் வரல, ஸ்டார் இருக்குது இது வரல, இது வந்திருக்கு ஆனா இது வரல. அப்ப மூணுமே தனித்தனியா தான் வந்திருக்குது. அப்ப இது நம்மளுக்கு என்ன செய்யலாம், இதை ஃபோல்டு பண்ணும்போது இது ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அப்ப இது கரெக்ட். ரெண்டாவது டைஸ் பாருங்க ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்களா, ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வரக்கூடாது. ஆனா என்ன பண்ணிருக்கு, ஹெக்ஸகனும் இதுவும் ஒரே டைஸ்ல வந்திருக்கு. அப்ப இது வராது. அடுத்தாக்கல மூணாவது டைஸ் பாருங்க. இதுல வந்து நம்மளுக்கு அந்த கிராஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கிராஸ் சிம்பிள்னா டாட் வரக்கூடாது, அப்ப டாட் வரல. அதுக்கப்புறம் 4 கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரக்கூடாது, ஸ்டார் வரக்கூடாது, ஸ்டாரும் வரல. அடுத்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இது வரக்கூடாது, ஹெக்ஸகன் வரக்கூடாது, அப்போ அது வரும். அப்ப இது என்ன செய்யலாம், ஃபோல்டு பண்ணும்போது இது வரலாம். அப்ப நமக்கு எது வராதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நமக்கு ஃபர்ஸ்டே என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பி. அப்ப ஆன்சர் வந்து பி தான் கரெக்ட். இப்ப இதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாட் வந்திருக்குது, அதுக்கப்புறம் இது வந்திருக்குது. அப்ப இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒண்ணுல இதுல இருந்து ஒண்ணு, இதுல இருந்து ஒண்ணு, இதுல இருந்து ஒண்ணு. ஸோ இதுல இந்த ரெண்டும் மாறி மாறி வரலாம். அப்ப ரெண்டுமே ஒரே இதுல வரும், இந்த ரெண்டும் ஒரே இதுல வரக்கூடாது. ஆனா இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இந்த காம்பினேஷன் நமக்கு எப்படி செய்யலாம், மாறி மாறி வரலாம். அப்ப இதுல வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்ம ஈஸியா வந்து போட்டலாம். அப்ப இதுதான் நம்மளுக்கு என்ன செய்யாது, வராதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு வராது. அடுத்து பாருங்க, ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சோ ஏ இருக்கக்கூடிய டைஸ் வந்து இதுதான். சோ அப்ப நம்மளுக்கு 2 டைஸ் ஏல இருக்கக்கூடிய டைஸ்ல காமனா வரக்கூடியது எதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இந்த 2 டைஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சோ 2 டைஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கே தான் நமக்கு எப்படி இருக்குது, 2க்கும் காமனா இருக்குது. அப்ப 2க்கும் காமனா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கேயோடைய கிளாக் வைஸ் எழுதும் போது பிஏன்னு வரும். அதே மாதிரி இங்க ஏன்னா இதனுடைய கிளாக் வைஸ் பொசிஷன் தான் இது. அப்ப இதுக்கு நம்ம கே வச்சு எழுதும் போது எம்ஹெச்னு வரும். அப்ப ஏயோடைய ஆப்போசிட் சைடு வந்து என்ன வருது, ஹெச் வந்து வருது. இதே மாதிரி இதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த ரெண்டுமே நமக்கு எப்படிதான் இருக்குது, கிளாக் வைஸ். ஏன்னா இதனுடைய இந்த டைஸோடைய கிளாக் வைஸ் பொசிஷன் தான் இது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டைஸுக்கு எழுதிக்கலாம். அப்போ எழுதும்போது ஹெச் பின்னு வரும். அடுத்தாக்குல இந்த இதுக்கு வரும்போது என்ன வரும், ஏஹெச்னு வரும். அப்போ இதுக்கு பார்த்தாலும் நமக்கு என்னதான் வருது, ஹெச். அப்போ நமக்கு காமன் டாக் நமக்கு எதனுடைய ஆப்போசிட் வேணுமோ அந்த டைஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ அந்த டைஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது காமனா இருக்கான்னு பார்க்கும். அப்போ இதுல கே வச்சும் காமனா இருக்குது, பி வச்சும் காமனா இருக்கு. அப்ப நம்ம எந்த 2 டைஸ்னாலும் கம்பேர் பண்ணலாம். ஆனா இந்த கிளாக் வைஸ் போடும்போது மட்டும் அந்த ஆர்டரை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அப்ப நம்மளுக்கு ஹெச் தான் வந்து ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்க, இதே மாதிரி ஒரு ஃபோல்டு தான் கேட்டிருக்காங்க. இதை ஃபோல்டு பண்ணும்போது ஃபார்ம்டு பை. ஸோ இதை வந்து ஃபோல்டு பண்ணும்போது எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம், ஆப்போசிட் நம்பர் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6க்கு ஆப்போசிட் என்னது, 2. அப்போ 6 2 ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அடுத்து 5க்கு ஆப்போசிட் வந்து 3. அப்ப 5 3 ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 4. ஸோ 1 4 ஒரே டைஸ்ல வரக்கூடாது. அப்ப இதுல வந்து 2 5 1 வரலாம், 2 5 4 வரலாம். இது அதாவது இதுல இருந்து ஒரு நம்பர், இதுல இருந்து ஒரு நம்பர், இதுல இருந்து ஒரு நம்பர், இந்த மாதிரி தான் காம்பினேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 2 6 5. 2 6 ஒரே டைஸ்ல இருக்கா, அப்ப என்ன செய்யாது, ஏன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் தான், அட்ஜஸ்டண்டா வராது. அப்ப அது தப்பு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, 6 5 4. அப்ப 6 5 4 மூணுமே வேற வேற இருக்கு. அப்ப இது வந்து வரலாம். அடுத்தது 2 5 3. சோ 2 5 3 மூணு எப்படி இருக்குது, ஒரே ஆப்போசிட்டா வருது. அப்ப அது வராது. அடுத்து 1 4 5. 1 4 ஆப்போசிட்டா அட்ஜஸ்டன்ட்ல வந்திருக்கு. அப்ப இதுவும் என்ன செய்யாது, வராது. அப்ப நமக்கு எது மட்டும் தான் வரும், பி மட்டும் தான் வரும். அப்ப ஆன்சர் வந்து பி. சரி, டில அதாவது பி மட்டும். அதுக்கப்புறம் பாருங்க, வாட் கேன் கம் ஆன் த அட்ஜஸ்டன்ட் ஃபேஸஸ் ஆஃப் த ஃபேஸ் கண்டெய்னிங் எஃப்.
எஃபோட அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு வந்து காமனா இருக்கக்கூடியது வந்து எள்ளு தான். ஸோ எள்ளு வந்து காமனா இருக்குது. அப்ப எல்லோடைய நம்ம கிளாக் வைஸா எழுதும் போது நமக்கு என்ன வரும், அதாவது நமக்கு காமன் பேஸ் வந்து கிளாக் வைஸ், இந்த டைஸோடைய பொசிஷன் வந்து கிளாக் வைஸா இல்ல. எள்ளு இங்க எப்படி எல்லாம் இருக்கோ அதே பொசிஷன்ல தான் இங்கேயும் எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா வரும். ஸோ அப்ப 7க்கு ஆப்போசிட் என்னது 8, எஃப்க்கு ஆப்போசிட் வந்து 9. அப்ப என்ன அர்த்தம், எஃப்க்கு பக்கத்துல எதுதான் வராது, 9 மட்டும் வராது. மத்தபடி எது வரலாம், 7 வரலாம், 8 வரலாம், எள்ளு கூட வரல. ஏன்னா எள்ளு ஒரே டைஸ்ல இருக்குல்ல. அப்ப நமக்கு எது வராது, 9 வராது. அப்ப என்னங்க கேட்டிருக்கிறது வந்து அட்ஜசன்ட், அடுத்துள்ள பக்கம்ல எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அடுத்துள்ள பக்கத்துல எது வராது, 9 வராது. ஆப்ஷனை டெலீட் பண்ணிக்கலாம். 9 எதுலலாம் இருக்கோ அது வராது. அப்ப இது வராது, இது வராது, இதுவும் வராது. அப்ப நம்மளுக்கு 7 வரலாம், 8 வரலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ 8 வரலாம், இப்ப மீதி இருக்கக்கூடிய எல்லும் வரலாம். அப்ப இந்த 3ல எதுனாலும் வரலாம். 8ம் எல்லும் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து இதுதான் இதுதான். அப்ப ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், எது வராதோ அதை வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரிமூவ் வந்து பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 6 லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஹெச், ஸ்மால் ஹெச், ஐ, அட்டு, பர்சன்டேஜ், டாலர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் டு த ஹெச்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல வந்து காமனா இருக்கிறது என்னது, ஐ தான் காமனா இருக்கு. அப்ப ஐ வந்து ஒரே பொசிஷன் நமக்கு கிளாக் வைஸா மாறல. அப்ப நமக்கு என்ன வரும், அப்படியே ஆப்போசிட்டா வரும். அப்போ வந்து நமக்கு கேபிட்டல் ஹெச்சுக்கு ஆப்போசிட் என்ன வருது, அட்டு தான் வருது. அவ்வளவுதான். கேபிட்டல் ஹெச்சுக்கு ஆப்போசிட் வந்து அட்டு, பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் வந்து ஹெச். அவ்வளவுதான். நமக்கு பொசிஷன் வந்து மாறல, ஒரே இடத்துல காமன் டேம் இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பக்கங்கள் அப்படியே நமக்கு என்ன வந்துடும், ஆப்போசிட்டும் ஈச் அதரா வந்துடும். இப்ப ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து வந்து பாருங்க அட்ஜசன்ட் பேசஸ். அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கங்கள் கேட்டிருக்காங்க. 4க்கு அடுத்துள்ள பக்கமா எதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 4க்கு ஆப்போசிட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எதெல்லாம் வராது. சரி ஃபர்ஸ்ட் ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு, 4ம் இருக்கு, 5ம் இருக்கு. 4ம் 5ம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டா வரும். சரி அதுக்கப்புறம் இந்த 2 டைஸையும் கவனிங்க. இதுல 5ஓட பொசிஷன் மாறலையா, வேற அதுக்கப்புறம் 3 ரெண்டுமே மாறா, அதாவது 3 5 காமனா வந்திருக்குது. அப்ப மீதி இருக்கக்கூடியதான் ஆப்போசிட் ஈச் தான் வரும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 டைஸா கம்பேர் பண்ணும்போது 4க்கு ஆப்போசிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7. அப்ப 4ம் 7ம் என்ன செய்யாது, ஒரே பக்கம் ஒரே டைஸோட பொசிஷன்ல வர பக்கத்துல வராது. அப்ப கண்டிப்பா 7 வந்து அதோடைய அட்ஜசன்ட் சைடு கிடையாது. அட்ஜசன்ட்னா என்னது, அடுத்துள்ள பக்கம் கிடையாது. இப்ப ஆப்ஷன்ல 7 எங்கெல்லாம் இருக்குதோ அது வந்து வராது. இப்ப மீதி இருக்கக்கூடியதான் வரும். இப்ப 6ம் 5ம் என்ன செய்யலாம், வரலாம். இப்ப இதுலயே பாக்குறங்க 6ம் 5ம் அடுத்தடுத்துதான் இருக்குது. இப்ப 6 5 வருது. 3ம் 7, ஏன்னா நமக்கு 4உடைய ஆப்போசிட் 7 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுனால கண்டிப்பா ஆப்போசிட் வந்து எதா வராது, அட்ஜசன்டா வராது. அப்ப இந்த 3மே வராது. ஆன்சர் வந்து 4, 6, 5 தான் ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டாலருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இசட்டோட பொசிஷன் பாருங்க அதே இடத்துலதான் இருக்குது. அதே மாதிரி ஒய்யோட பொசிஷன் அதுவும் இந்த கிளாக் வைஸ். அப்ப 2 டேர்ம் காமனா இருக்கா, டைஸோடைய பொசிஷன் 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2லயுமே 2 டேர்ம். அப்ப இங்க ஒய் வந்திருக்கு, இங்க ஒய் வந்திருக்கு, இங்க இசட் வந்திருக்கு, இசட். அப்ப மீதி இருக்கக்கூடியது ஆப்போசிட் இசதரா இருக்கும். அப்ப டாலருக்கு ஆப்போசிட்டோட சிம்பிள் வந்து என்னது, ஆம்பர்சன்ட் சிம்பிள் தான் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட். 2 இது காமனா இருந்துச்சுன்னா அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஆப்போசிட்னு எடுத்துக்கலாம். இது என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீ ஒய் இருக்கு, ஒய் இருக்கு, நீ செட் இருக்கு, கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியதுதான் ஆப்போசிட்டும் ஈஸதரா இருக்கும். இந்த சம் பாருங்க இல்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் 2 கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதை வந்து ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணும்போது, அதாவது நம்மளுடைய ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் இந்த டைஸ். அப்ப இதே மாதிரி கிளாக் வைஸ்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2ஓடைய கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வரக்கூடாது. இந்த டைஸ்ல எழுதுங்க. இப்போ 4 5ன்னு வரும். ரெண்டாவது இந்த டைஸ் எழுதும் போது நமக்கு என்ன வரும், 3 1ன்னு வரும். அப்ப 5க்கு நேரம் என்ன வருது, 1. அப்ப என்ன வருது, ஆன்சர் வந்து 1 தான் ஆப்போசிட். ஸோ இப்ப 2 நமக்கு ஒரே பொசிஷன் அப்படின்னா இந்த இடத்துல வந்தாதான் அதே இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா நமக்கு என்ன செய்யுது, ஒரு ரொட்டேஷன் வந்திருக்கிறதுனால கிளாக் வைஸ் எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டாட், சரி ஒரு டாட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1 ஆர் இப்ப நிறைய டைஸ் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சிம்பிள். இதனுடைய ஆப்போசிட்டா எதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, மீதி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் 1 வந்திருக்கக்கூடிய டைஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. அப்போ 1 வந்து இங்க 2 டாட் வந்திருக்கா, 2 டாட் வந்து பக்கத்துல தான் வந்திருக்கு. அப்போ ஆப்போசிட்டா வராது.
அதே மாதிரி இங்க 3 வராதா, ரெண்டாவதுலயே 1 வந்திருக்கு, 2 ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், 5 வந்து வராது. ஸோ மீதி வந்து நம்மளுக்கு 4ம் 6ம் இருக்குது. ஸோ இப்போ இதுல வந்து அதிகமா எல்லா டைஸ்லயும் வந்திருக்கக்கூடியது 2. அப்ப 2ஓடைய ஆப்போசிட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 4ல இல்லைன்னா 6ல ஏதாவது வருதான்னு பாத்துக்கலாம். ஸோ 2க்கு ஆப்போசிட்டா வர்றது என்னெல்லாம் வரலாம், 1 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். இப்போ இது கட் பண்ணுங்க. 2க்கு 1 வராது, 3 வராது. இதுல பார்த்தோம் அப்படின்னா 5 வராது, ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுல பார்த்தோம் அப்படின்னா 6ம் வராது. அப்ப 2ஓடைய ஆப்போசிட் என்னது, 4. அப்ப 2ஓடைய ஆப்போசிட் 4 அப்படின்னா எதனுடைய ஆப்போசிட்டா வராது, 1ஓட ஆப்போசிட்டா வராது. அப்போ 1ஓடைய ஆப்போசிட் என்னது, 6 தான் 1ஓடைய ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம்.